என்னதான் நேத்துக்கான நாள்ல மார்க்கெட் வந்து இறங்குனாலுமே, இந்த ஒரு டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் சூப்பரா வந்து நேத்துக்கான நாள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, தேஜஸ் நெட்வொர்க் அண்ட் தென் Zen டெக்னாலஜிஸ், பேரா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஐடியா 4 டெக்னாலஜி இது எல்லாமே நேத்துக்கான மார்க்கெட்ல 5ல இருந்து 8% வரைக்குமே நேத்துக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இங்க வாருக்கும் அண்ட் தென் இங்க வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கும் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. லைக் வந்து இந்த ட்ரோன் சப்ளை பண்ணுவாங்க, மிசைல்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரேடார் வந்து சப்ளை பண்ணுவாங்க. சோ இந்த மாரி இந்த வார் டிஃபென்ஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே சப்ளை பண்ற நிறுவனங்களா இது வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நேற்றுக்கான மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க குளோபல் லெவல்ல இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து அதிகமான ஸ்பெண்டிங் நடக்கிறத வந்து பாக்குறாங்க. இப்ப யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்க எல்லாருமே இங்க டிஃபென்ஸ் செக்டர்ல அதிகமா ஸ்பெண்டிங் பண்ண ரீசனால தான் இப்ப எல்லாமே வந்து மிசைல்ஸ் வந்து நீங்க அதர் விஷயம்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊரோட இந்தியாவுக்கும் அது வந்து ஒரு பெரிய பிளஸா தானே வந்திருக்கும். ஸோ ஒருவேளை அந்த ஒரு நாட்டுல இருந்து வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து இங்க அனுப்புவாங்கல்ல. ஸோ அதனால இந்த இடத்துல அதிகமான ஸ்பெண்டிங் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே நம்ம ஊரோட கவர்மெண்ட் வந்து மிஷன் சுதர்ஷன் சக்ரான்றத வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 2035ல வந்து மல்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணுன்றது தான் இதோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இதுக்கான சப்போர்ட்டாவும் இந்த கம்பெனிஸ் வந்து இருப்பாங்கன்ற ரீசனால மார்க்கெட்ல நேத்திக்கிறனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேஜஸ் நெட்வொர்க் பக்கம் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவே கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு எல்லாமே நியூஸ்னாலேயே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆர்டர்ஸ் வந்து வரணும். அந்த ஆர்டர்ஸ் இவங்க கிட்ட வந்து இருக்கணும். அதுல இருந்து இவங்க வந்து இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே தயாரிச்சு அதுக்கப்புறமா செல் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்து காமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி காமிக்கும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம்.